ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாப்போமா? பார்க்கலாமே வாங்க. பூஜை குட்டி தான் சமைச்சிருக்கா. வாங்க. பூஜை குட்டி தான் சமைச்சிருக்கா. சுட சுட சோறு, சாம்பாரா? இது வந்து வெண்டைக்காய் சாம்பார். வெண்டைக்காய் சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கருணக்கிழங்கு வறுவல், ரொம்ப ஜூம் போவதில்லை. அதுக்கப்புறம் தயிர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் முட்டை பொரியல். முட்டை பொரியல் இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து ஒரு கொழுக்கட்டை செஞ்சு வாங்க, உங்களுக்கு காட்டுறேன். என்னன்னு தெரியல, கொழுக்கட்டை வேகவே மாட்டேங்குது. நேத்திக்கு ஒருத்தவங்க என்ன ரீசன்னே தெரியல. இனிப்பெல்லாம் கரெக்டா இருக்குது, டேஸ்டா இருக்குது, ஆனா மாவு மாதிரியே இருக்குது. இது என்ன விஷயம்னே தெரியல. நிறைய டைம் செஞ்சிருக்கேன், நல்லா இருக்கும். இது என்ன பிரச்சனைன்னு தெரியல. இதுக்கு எதனா காரணம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இல்லனா இந்த கேழ்வரகுல கொழுக்கட்டை இவ்வளவு நேரம் நம்ம வீட்டுல இருக்கவே இருக்காது. இந்நேரம் எப்பயே காலி ஆயிடும். அவ்வளவு டேஸ்டா வரும். இதுல வெல்லம் அதிகமாச்சா? அது எலிக்குட்டி மாதிரி எல்லாம் உங்களுக்கு அப்படிதான் சொல்லிட்டு. இதுல வேற ஒருத்தவங்க அதோட கனடால இருந்து பேசுறேன், எனக்கு அந்த கொழுக்கட்டை ரெசிபி போடுங்க. நாங்க நல்லா அருமையா வரும், செம்ம டேஸ்டா இருக்கும். ஆனா என்னன்னு தெரியல, அதுக்கு ரீசனே எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. ஏன் எவ்வளவு நேரம் வேக வச்சாலும் அப்படியே கொலனே இருக்குன்னு எனக்கு தெரியல. அதான் உங்களுக்கு காமிச்சேன். நேத்திக்கு வேகும் போதே எனக்கு டவுட் தான், என்னடா இம்மா நேரம் வேகுது இன்னுமே வேகலையே அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அம்மா திரும்பி வேக வைக்கிறேன்னாரு. எங்க அப்பா அதுல வேக வைக்காத, அதுல வெல்லம் போட்டிருக்காங்க, திருப்பி வெந்து அந்த ஊறி மாவு மறுபடியும் ஆயிடும் அப்படின்னாரு. அதனால வேக வைக்காது, அப்படியேதான் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஆனதே இல்லை, என்னன்னு தெரியல. என்ன ரெசிபி எல்லாம் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்க அம்மா இப்படி பண்ணவே மாட்டாங்க. இது பண்ணதோ என்னமா என்ன தெரியல. என்ன பண்ண நான் அதான் சொல்றேன், வெள்ளம் ஆனா இனிப்பு அதிகமா இருக்குது. வெள்ளம் அதிகமானதால அது அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. வழக்கமா பண்றதுதான் அவ்வளவு பஞ்சு மாதிரி இருக்கும். அப்பாவோட ஃப்ரெண்டு ஜஸ்டின் அங்கிள் ஒரு நாள் வந்து நான் இதை செய்து கொடுத்தப்ப அவர் தான் சொல்றாரு, அம்மா இதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லம்மா அப்படின்றாரு. அவ்வளவு சூப்பரா இருக்கும் கேழ்வரகு கொழுக்கட்டை. என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி எங்க அக்கா சொதப்பி இருக்காங்க. புளிச்ச மாவுல வந்து பாயாசமா பண்ணிட்டு இருக்காங்க. புளிச்ச மாவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி என்ன பண்ணாங்கன்னா எடுத்துட்டு போய் டைரக்டா பாயசத்துல கொட்டிட்டாங்க. மாவுல கொட்டல, பாயசத்துல கொட்டிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி என்ன நடந்திருக்கு? கொட்டிட்டாங்க இல்ல, பாயசம் பண்ணி வச்சிருக்காங்க, முந்திரி திராட்சையா அது கொட்டிட்டாங்க. ஆனா மாவுல கொட்டுறதுக்கு பதிலா வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கி பாயசத்துல கொட்டியாச்சு. அந்த மாதிரி வந்து சொதப்பி இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அம்மா வந்து வேற லெவல்ல சமைச்சிட்டோம். அம்மா சமைக்கல, பூஜா குட்டி சமைச்சிட்டாங்க. விரும்புற மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு குடி வாங்க சாப்பிடலாம். உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் யாரும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல் சொல்லிடுங்க. இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷமா இருங்க. நிறைய பேர் வந்து நூடுல்ஸ் இது கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் ரிப்ளை பண்ண டைம் இல்லை, இப்ப பண்ணிடுவேன். வாழ்க வளத்துடன். பாய்.